வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி லட்டு பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ராகி மாவு எடுத்துகிட்ருக்கேங்க. நான் வீட்டிலே அரைச்ச மாவு, ஏன்னா முளைக்கட்டி அரைச்ச ராகிங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்து சத்துங்க. அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன டம்ளர் தான், ஒரு 150 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகி மாவு, அப்புறம் முந்திரிங்க. முந்திரி ஒரு 20-25 முந்திரியை குட்டி குட்டியாக நான் உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம்ங்க. பாதாமும் ஒரு 20 பாதாம் வச்சுட்ருக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5-6 வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 70 கிராம் உடச்ச கடலை வச்சிட்ருக்கேன். அப்புறம் வெல்லம் தேவையான அளவு 1 கப்பு வச்சுட்ருக்கேன். அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயில் வெறும் ட்ரை கடாயில் நீங்கள் உடச்ச கடலையை லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். அப்புறம் முந்திரி நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் பாதாமும் 1-2 வறுத்துக்கணும். பாதாம் ப்ளஸ் உடச்ச கடலை, ஏலக்காய் அதெல்லாம் பொடிச்சிக்கிடணும். முந்திரி நீங்கள் நெய் போட்டு வறுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது அதில் போட்டுக்க வேண்டியது தான். அதே சமயம் ராகியும் நீங்கள் நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தான டிஷ்ஷுங்க. நம்ம லட்டு பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும் ராகி எவ்வளோ சத்து அப்படின்ட்டு. இப்போ நிறைய வீடுங்களில் குழந்தைங்களுக்கு பாதாம்லாம் ஊற வச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா கூட சில நேரம் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அதுக்காக நம்ம இந்த லட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான சத்து, அயன் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைக்குங்க. அதனால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாதாம் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சமாக கொஞ்சம் இது பண்ணால் போதும், பெரட்டினா போதும். உடச்ச கடலையை 2 பெரட்டினா போதும். கொஞ்சம் ஹீட் பண்ணால் போதும். 2 ஸ்பூன் நெய் போட்டேன். இது முதல்ல நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதே சட்டியில் இது போட்டுக்கலாம். முதல்ல முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதே நெய்யில் ராகி மாவை போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். உடச்ச கடலையை சட்டியில் போட்டு 2 பரட்டியிருக்கேன். இதை முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிடுங்க. அப்போ தான் நம்ம ராகி மாவோட கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நெய் போட்டு வறுத்துட்டேன், அதை போட்டிருக்கேன். அப்புறம் உடச்சக்கடலை மாவை கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன், பவுட்ரு ஃபார்மில் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ராகி மாவோட போட்டுருணும். பாதாம் போட்டிருக்கேன். பாதாம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறைன்னு கூட அரைச்சிக்கலாம். நான் பாதாம் கூட ஒரு 4 ஏலக்காவும் போட்டிருக்கேன் வாசனைக்காக. பார்ப்போம் வாங்க, பாதாமையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாதாம் பவுட்ரு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்து நம்ம வெல்லத்தை கிரைண்ட் பண்ணணும். ராகி லட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டாச்சு. இதை நல்லா கொஞ்சம் பெசரி விட்டுக்கணும். வெல்லம் போட்டாச்சு, உடச்சக்கடலை போட்டாச்சு, பாதாம் ஏலக்காய் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் பெசரி விட்டுட்டு, அப்புறம் நம்ம ஏற்கனவே முந்திரி வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு கொஞ்சம் நெய் ஹீட் பண்ணி இதில் ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். ராகி லட்டு ஈஸியாக பிடிக்கலாம். வாங்க எல்லாத்தையும் கலந்துட்டு காட்டுறேன். நெய் போட்டு வறுத்து போட்டுட்டேன் முந்திரியோட. இப்போ கையை வைக்காதீங்க, சூடாக இருக்கும். ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தான் பிடிக்கணும், ஓகேவா? சூடாக இருந்து நெய் வேறு சூடு, ஏற்கனவே இதெல்லாம் நம்ம வறுத்து போட்டிருக்கோம், அது வேறு சூடு. கை வைக்காதீங்க. இப்போ நல்லா கலந்துட்டு உங்களுக்கு உருட்டிட்டு காட்டுறேன். சூப்பராக ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம். நல்ல டேஸ்டான லட்டு தாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி தாங்க. பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு காலையில் 1, நைட்டு 1 சாப்பிட்டா கூட போதும். நம்மளுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் ராகி லட்டை சாப்பிட வாங்க.